இளைஞன் வந்து என்னென்ன கனவுகள் அவன் மனசுக்குள்ள எடுத்திருப்பான். அவன் ஒரு பெண்ணை காதலிச்சது வந்து பெரிய தப்பா? எனக்கு அதான் புரியல. அந்த எல்லா பெண்களுக்கும் என்னென்ன அவயங்கள் இருக்கிறதோ அந்த அவயங்கள் தான் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது, எந்த ஜாதியில் இருந்தாலும். அதுபோல எந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னென்ன அவயங்கள் இருக்கிறதோ அதுதான் எந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்க இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சொல்றோம் 2026க்கு வந்துட்டோம், நம்ம வந்து இப்ப விஞ்ஞான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்ம முட்டாளாதான் இருக்கிறோங்கிறதுக்கு. அந்த பொண்ணு பத்தின எந்த விவரமும் ஜாதி ரிலேட்டபிளான எந்த விவரமும் இது வரைக்கும் வெளியாகல. ஆனா இது வந்து அது வெளியாகாது சார். ஏன் வெளியாகாதுன்னா அவங்க அப்பா அம்மா காவல்துறையில இருக்கக்கூடியவங்க, காவல்துறையை சார்ந்தவங்க இந்த பொண்ணை தான் அவர் காதலிச்சார். இது வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா நேரம் வந்திருக்கும், இந்த பொண்ணை காதலித்த காரணத்தினால் இது நடந்துச்சுன்னு வரும். இப்ப அவங்க காவல்துறையை சேர்ந்தவங்க, அங்க இருக்கக்கூடியவங்க, விசாரணை நடத்தக்கூடியவங்க அனைவருமே இவங்களுக்கு அந்த வெட்டின பையன், அவனுடைய பேர் சுஜித். அப்படிது அந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்கான், அவனும் ஒரு இளைஞன், அவனுக்கும் வாழ்க்கை இருக்கு. இனி அவன் என்னென்ன நம்ம வாழ போறோம், அவனுக்கும் சில கனவுகள் இருக்கு. இந்த கனவுகளை வந்து ஒரு தாயும் தந்தையும் என்ன செய்யணும், அந்த கனவுகளை வந்து பிள்ளைக்கு உருவாக்கி நீ நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு தாய் தந்தைக்குள்ள கடமை. ஆனா இங்க ஒரு தாயும் தந்தையும் அவங்களுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி பையன்கிட்ட போய் நீ வெட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய பேரை சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நமக்கு மரியாதை கிடைக்காது, இறந்து போன தலைவர்களா இருந்தால் கூட. நீங்க ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம காந்தி, காமராஜ் இவங்களெல்லாம் சொன்னோம்னா அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்காக உழைத்த நல்ல தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சு. இன்னும் நீங்க காந்தியை சொல்லுங்க, அவரை செட்டியாருன்றாங்க, காமராஜை சொல்லுங்க அவரை நாடாருன்றாங்க, பசுமொன் ஐயாவை சொல்லுங்க அவரை தேவர்ன்றாங்க. ஒவ்வொரு ஆளையுமே ஒவ்வொரு ஜாதி பேர்ல தான் இப்ப அடையாளப்படுத்துறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து யார் திணிக்கிறான்னா, பையனை பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்கிறான், ஒரு காதலிச்ச குற்றத்திற்காகவா ஒரு பையனை கொல்லுவீங்க? ரொம்ப ஒரு அதாவது அதை சொல்லும் பொழுதே நமக்கால அதை தாங்க முடியல. அப்ப அந்த தாய் தந்தை எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளை அவங்க வளர்த்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கணம் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு எழுத்தாளர் திரு இன்பா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திருநெல்வேலியில் நடந்த ஆவண கொலை இது ரிலேட்டபிளாக தான் தற்பொழுது பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டு இருக்கு. சுர்ஜித் என்ற இளைஞர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சுர்ஜித் அப்படிங்கிறவருடைய சகோதரிக்கு காதல் தொல்லை கொடுத்ததின் காரணமாக தான் தற்பொழுது வந்து கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டதா செய்தி வாயிலாக அறிய முடியுது. அது மட்டும் அல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்காங்க. அதாவது காவல் ஆய்வாளராக வந்து சுர்ஜித்தினுடைய தந்தையார் சரவணகுமார் வந்து இருக்காங்க. இந்த பக்கம் வந்து தாயார் கிருஷ்ணகுமாரி வந்து இருக்காங்க. இவங்க மேலும் வந்து வழக்கு தற்பொழுது 6 பிரிவின் கீழே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 நபர்களும் கேஸில் சிக்கியிருக்கிறதுனால இவங்க தூண்டுதலின் பேரில் தான் சுர்ஜித் வந்து கவினை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அறிய முடியுது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தகவல் என்ன சார்? இல்லை, தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறைன்னு சொன்னாலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது அஜித்குமார் மரணத்திலிருந்தே எல்லாருக்கிட்டையும் ஒரு பயம் இருக்கு. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளினால் நல்ல இருக்கக்கூடியவங்களுடைய மேலெல்லாம் ஒரு விமர்சனம் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களே பெற்றோர்களே காவல்துறை அதிகாரிகள். இப்போ உங்களுக்கு வந்து செய்திகள் என்ன வருதுன்னா, ஒரு காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடியவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இது நடக்கிறது அப்படிங்கச்சமே அது காவல்துறை மேல் தான் நம்ம அதை வந்து திருப்ப முடியுது. பலியாடா பையனே ஆயிருக்காரு அப்படின்னா பலியாடா பையன் ஆக்கியிருக்காங்க, அவங்க பையனை பலியாட ஆக்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஜாதி வெறி, ஒரு ஜாதி வெறி முதன்மையான களமா இருக்க வந்து ஜாதி வெறி. அந்த ஜாதி வெறி எப்படி உருவாக்கப்படுதுங்கிறது நம்ம தமிழகத்தை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கணும். தமிழகத்துல வந்து இன்னைக்கு காதலித்துட்டு இருக்க 2 பேர் இல்ல யாரோ ஒரு ஆள் வந்து ஜாதி விட்டு ஜாதி மாறி காதலிக்கிறாங்கிற காரணத்திற்காக கொல்லப்படுறாங்கிறது தான் நமக்கு செய்தியா வருது. ஆனால் இந்த ஜாதி விட்டு ஜாதி மாறி ஒரு காதல் செய்வதோ இல்ல ஜாதி விட்டு ஜாதி மாறி பயணிக்கக்கூடிய களங்களோ எடுக்கக்கூடிய சூழலை வச்சு என்ன பார்க்கிறோம்னா, அது வந்து ஒரு பெரிய தவறு மாதிரி பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் எங்க உருவாகுதுன்னா அரசியல் கட்டமைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், இப்ப தற்பொழுது கூட ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒரு தலைவர் வெளிநீக்கம் செய்யப்பட்டார்.
அவர் வைத்த முதல் குற்றச்சாட்டு நான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவன் என்கின்ற காரணத்தினால்தான் என்ன இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிறதான் அவர் வச்ச குற்றச்சாட்டு. அதுபோல அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யாரை நிறுத்தினா அவன் வெற்றி பெறுவான். அப்ப அந்த ஜாதியை மையப்படுத்தி அவங்க தேர்தல் களத்துல வந்து ஆட்களை நிறுத்துறாங்க. இது வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகள் மனதில் வந்து ஜாதிங்கிற ஒரு உணர்வை வந்து அரசியல் சார்ந்த நகர்வுகள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இதனுடைய நீட்சி தான் நீங்க கொலை வரைக்கும். ஆமா, இன்னைக்கு அந்த நீட்சி தான் கொலை வர வந்திருக்கு. இந்த அரசியலை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜாதிய உணர்வுகளும் அவங்க ஜாதிக்காக கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகளும் தான் இளைஞர்கள் மத்தியில நம்ம இடத்துல நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்ம ஜாதி பெல்ட்டோட நம்ம நின்னாதான்ப்பா பெரிய ஆள் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க மனசுல உருவாக்கிறது. இங்க திருந்த வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் அரசியல். அவங்க திருந்தினால் கண்டிப்பாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாம இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆணவ கொலையை செய்தவங்க, இப்போ ஒரு கொலையை செய்யறவங்க அவங்க ஜாதிக்காரங்க வந்து அந்த கொலையை செய்தவனுக்கு நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான், நம்ம ஜாதியில வந்து ஒரு பொண்ணு அவன் இது பண்ணி இதனால அவன் காப்பாத்திருக்கான்ப்பா அப்படிங்கிற ஒரு நியாயத்தை பேசுவாங்க. அது அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஜாதி அடிப்படைக்குள்ள சென்றாங்க. ஆனால் அதுல உண்மையில அது தவறு நடந்திருக்கு அப்படின்னுட்டு ஏதாவது நடுநிலையா பேசக்கூடியவங்க பேசினா கூட அவர்கள் மீது விமர்சனம் அல்லது ஜாதிய ரீதியை சார்ந்தவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இப்போ வந்து இந்த கொலையை நம்ம பார்க்கக்கூடிய சூழல்ல வந்து ரொம்ப வருத்தமான ஒரு பதிவு. இந்த உலகத்துல வந்து மனிதன் ஒரு முறைதான் பிறக்கிறான், அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு முறை அவனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் அந்த மனிதனை திருப்பி நம்ம கொண்டு வரணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எப்படி நம்ம திருப்பி இவங்க அவ்வளவு சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்க முடியும்னா முடியாது. ஸோ அவனுக்குன்னு வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது. இந்த அங்கீகாரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசு சார்ந்தவர்கள், அவர்களுடைய நிர்வாகங்கள். அந்த நிர்வாகங்கள் அதை உறுதி செய்யலை அப்படிங்கிறது தான் இதுல முதல் குற்றமா நான் பார்க்கிறேன். அந்த இளைஞன் வந்து என்னென்ன கனவுகள் அவன் மனசுக்குள்ள எடுத்திருப்பான். அவன் ஒரு பெண்ணை காதலிச்சது வந்து பெரிய தப்பா, எனக்கு அதான் புரியல. அந்த எல்லா பெண்களுக்கும் என்னென்ன அவயங்கள் இருக்கிறதோ அந்த அவயங்கள் தான் எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது, எந்த ஜாதியில் இருந்தாலும். அதுபோல எந்த ஜாதியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு என்னென்ன அவயங்கள் இருக்கிறதோ அதுதான் எந்த ஜாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. இதில் எந்த வேறுபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்க இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சொல்றோம் 2026க்கு வந்துட்டோம், நம்ம வந்து இப்ப விஞ்ஞான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்னும் நம்ம முட்டாளாதான் இருக்கிறோங்கிறதுக்கு இது போன்ற இந்த செய்திகள் வந்து நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒருவேளை அந்த பையன் மேல வந்து அவ உண்மையிலே உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்னு அந்த பொண்ணு பத்தின எந்த விவரமும் ஜாதி ரிலேட்டபிளான எந்த விவரமும் இது வரைக்கும் வெளியாகல. ஆனா இது வந்து அது வெளியாகாது சார். ஏன் வெளியாகாதுன்னா அவங்க அப்பா அம்மா காவல்துறையில இருக்கக்கூடியவங்க, காவல்துறையை சார்ந்தவங்க இந்த பொண்ணை தான் அவர் காதலிச்சார், இது வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தா நேரம் வந்திருக்கும், இந்த பொண்ணை காதலித்த காரணத்தினால் இது நடந்துச்சுன்னு வரும். இப்ப அவங்க காவல்துறையை சேர்ந்தவங்க, அங்க இருக்கக்கூடியவங்க, விசாரணை நடத்தக்கூடியவங்க அனைவருமே இவங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு பேரை நம்ம வெளியே எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டில் அது ஓரம் தள்ளப்பட்டு வச்சிருக்கோம். நம்ம அப்படித்தான் அதை பார்க்க முடியும். ஆனா அந்த பொண்ணு நம்ம கணக்குல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு வேளை இந்த பையனை வந்து அது உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கால காதலை பத்தி நம்ம விவரிக்க போனா நிறைய பிரச்சனைகள் வரும், அது வேண்டாம். அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சூழல இப்ப இந்த பையனுடைய இறப்பு அந்த பெண்ணுடைய மனநிலையில எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கும். இப்போ இவங்க எவ்வளவுதான் அந்த பெண்ணை வந்து இவங்க சமாதானப்படுத்தி வேறொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நிலைமையை எடுத்தா கூட அந்த பெண் அதை அங்கீகரிக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. வாழ்நாள் முழுவதும் அவளுடைய மனதிலே ஒரு முள்ளை கொண்டு திணிச்சிருக்காங்க. இது முத வேலை. ரெண்டாவது வந்து அந்த வெட்டின பையன், அவனுடைய பேர் சுஜித் அப்படிதான். அந்த பையன் வந்து என்ன செஞ்சிருக்கான், அவனும் ஒரு இளைஞன், அவனுக்கும் வாழ்க்கை இருக்கு, இனி அவன் என்னென்ன நம்ம வாழ போறோம், அவனுக்கும் சில கனவுகள் இருக்கு. இந்த கனவுகளை வந்து ஒரு தாயும் தந்தையும் என்ன செய்யணும்னா அந்த கனவுகளை வந்து பிள்ளைக்கு உருவாக்கி நீ நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு தாய் தந்தைக்குள்ள கடமை. ஆனா இங்க ஒரு தாயும் தந்தையும் அவங்களுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி பையன்கிட்ட போய் நீ வெட்டிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா இப்ப செய்தி. அதாவது தாயுடைய தூண்டல் தான் அவன் போய் வெட்டினாங்கிறது தான் செய்தி. அப்படின்னா இந்த மகனுடைய வாழ்க்கையை விட இவங்களுக்கு ஜாதி முக்கியமா போச்சா? இந்த மகனுடைய வாழ்க்கையை இனி அவங்களால கட்டி அமைக்க முடியுமா? அந்த பையனுக்கு வெளியே வரச்சுமே அந்த கொலகார பையன்பா, அவன் ஜாதிக்காக வெட்டினான்னு எந்த ஜாதிக்காரனும் பேச போறது கிடையாது. அந்த கொலகார பையன் போறான் பாரு, அந்த ஒரு பையன் பிள்ளைய வெட்டி விட்டான் அந்த பையன் போறான் பாரு, அப்படிதான் பேசுவாங்க. அப்போ இந்த ஒரு சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிற சமயம் பார்த்தீங்கன்னா நாம் அனைவருமே நாம் மேலோட்டமா பேசுறோம், நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரோம், நம்ம வந்து நல்லதை செய்யறோம் அதை செய்யறோம்.
ஆனால் எல்லாருடைய மனதிலுமே பதிய வைக்கக்கூடிய ஒரு விடயமா அந்த சாதி அமைஞ்சு போச்சு. நீங்க நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்க போறோம், ஏதாவது ஒரு இது பண்ண அரசாங்கத்துல ஏதாவது உதவி வாங்க போறோம்னு, நீ முதல்ல ஜாதி சான்றிதழ் கொண்டு வாங்குறான். அப்ப எங்க இருந்து இது உருவாக்கப்படுதுன்னா அரசு மாறணும். இந்த எந்த இடத்துலயுமே ஜாதிங்க அடையாளம் பதிவு செய்யவே படாது அப்படின்னு அரசு ஒரு துணிந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அரசு அமையக்கூடிய பட்சத்துல இது போன்ற ஒரு விளைவுகளிலிருந்து வருகின்ற இளைய சமுதாயத்தை நம்மால கொஞ்சமாவது காப்பாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். கொலை செய்யப்பட்ட கவினுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுர்ஜித்தினுடைய தந்தையார் பதவியை உடனே பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதை பண்ணாதான் நாங்கள் கவினுடைய உடலை வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறுமா? நியாயமான கோரிக்கை அவங்க வச்சிருக்காங்க. பதவி நீக்கம், ஆமா, கண்டிப்பா நியாயமான கோரிக்கை அது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தன் போய் வட இந்தியாவில இருந்து ஒருத்தன் கடத்திட்டு போய் அந்த பெண்ணை பாலியல் ரீதியா ஏதோ தொந்தரவு செஞ்சிருக்கான், ஒரு சின்ன பிள்ளை. அதை காவல்துறை அவனை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அவன்கிட்ட நிறைய அவங்க வாக்குமூலம் எடுக்கும் பொழுது அதிர்ச்சியான வாக்குமூலம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மக்கள் கொதிப்படைஞ்சு அவனை என்கவுண்டர் பண்ணிருங்க அப்படின்றாங்க. அந்த என்கவுண்டர் பண்ணுங்கன்னு மக்கள் சொல்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறானா, அவனுக்கு அவனை பாதுகாத்து வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை கொண்டு போய் ஒரு அதாவது நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற செலவு, இது அனைத்துமே அரசுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்க செலவு. இதுக்கெல்லாமே இந்த வெளிநாடுகள்ல அதாவது அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய தண்டனைகள் தான் இதுக்கெல்லாம் வழங்கப்படும். இப்ப அந்த பையனை கொண்டிருக்காங்க, கவின்கிற ஒரு பையனை கொண்டுட்டாங்க. இந்த பையனை கொண்டு இருக்கக்கூடியதற்கு மூல காரணமா இருக்கிறது அவங்களுடைய அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும். அவங்க 2 பேரும் இருக்கக்கூடியது காவல்துறையில பதவியில இருக்காங்க. இப்ப காவல்துறை அதாவது நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்ப மனசுக்குள்ள வேதனையா தான் இருக்கும். அவங்க அனைவருமே ஒரு முடிவு எடுத்துடணும். இவன் தப்பு பண்றதுக்கு இவன் தூண்டுகோலா இருந்திருக்கான், இவன் பதவியில வேண்டாம், தூக்கு. அப்பதான் மக்கள் மீது காவல்துறை மீதும் ஒரு நம்பிக்கை வரும். அதுபோல இது போன்ற இந்த ஜாதியை மையப்படுத்தி நடக்கக்கூடிய கொலைக்கு எல்லாமே ஒரு விசாரணை, அவனை கொண்டு போய் ஒரு 7 மாசம் ஜெயில வைக்கிறது, அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளிவாருது, இந்த கட்டமைப்புகள் எல்லாமே ஒட்டுமொத்தமா மாட்டப்படும். நீங்களே சொன்னீங்க அந்த பையனுக்கு வயசு இருக்கு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இல்ல கொலை செய்ய தூண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்தி இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்ல முடியாது சார். எப்படி உணர்ச்சி வசப்பட முடியும்? கொலை செய்ய தூண்டுறாங்க. உணர்ச்சி வசம் இப்போ ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க கூட பைக்ல போறான், அத ஒரு அண்ணன் பாக்குறான். அந்த தங்கச்சியை வீட்டுல கண்டிக்கலாம், எனக்கு நீ அவன் கூட போறது பிடிக்கலமா, நீ போறது எனக்கு பிடிக்கலன்னு அவன் கண்டிச்சானா அவன் நியாயமான ஒருவன். இல்ல உனக்கு அந்த பையனையே பிடிக்கல, அந்த பையன்கிட்ட போய் சொல்லலாம், என் தங்கச்சி கூட நீ பழகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை விளக்குறக்குள்ள வழியா அவன் பார்த்துருக்கலாம். அப்படி இவனால சொல்லி முடியலையா, வேற ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி கூட, இல்லை அந்த பையனுடைய அம்மா அப்பாட்ட போய் பேசி கூட, உங்க பையன் கூட எங்க தங்கச்சி கூட பழகிறது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை பேசியிருக்கலாம். ஆனால் தாய் சொன்னாங்க, அதனால என்னுடைய ஜாதி உணர்வு எனக்கு மேலோங்கிச்சு, அதனால வெட்டுறேன்னா அவன் சிந்திக்காம வெட்டல, அவன் சிந்திச்சுதான் போய் வெட்டியிருக்கான். நம்ம ஜாதிக்காரன் 4 பேர் நம்ம கை தட்டுவான், நம்மள ஜாதியை காத்த ஒரு மாவீரன் அப்படின்னு நம்மள பேரை போடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படை தான் அதை நான் பாக்குறேன். அந்த வயசு யோசிக்க விடல, வயசு யோசிக்க விடலங்கிறத விட தாய் தந்தைகள் தாயும் தந்தையும் யோசிக்க விடல அப்படின்னு தான் நம்ம எடுக்க முடியும். எப்படி சார் ஒரு அரசு பதவியில இருந்துகிட்டு, அதுவும் ஒரு காவல்துறை மாதிரியான ஒரு பதவியில இருந்துகிட்டு தன் பையனையே இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட வைக்கிறதுக்கு எப்படி அந்த பெற்றோர்கள்? அதுதானே சார் நான் சொன்னேன் முதல்ல, காவல்துறை அதிகாரிகள்னாலே இப்ப எல்லாருமே தமிழகத்துல பயப்படுறோம் அப்படின்னு. காரணம் பாத்தீங்கன்னா பயப்படுறாங்கன்னா பொதுமக்கள் வீட்டுக்கு பையனே அப்படித்தான். அது அவங்களுக்கு எப்படின்னா தன்னுடைய கௌரவம், தன்னுடைய அந்தஸ்து, தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல. அதான் ஜாதி தான் சார். அவங்க அங்க அதாவது தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பரவல அந்த ஜாதியோட வீச்சம் அதிகம். இப்போ நீங்க எவ்வளவுதான் மாற்றம் இருந்தாலும் அது அந்த வீச்சம் பெரிய அதிகம். ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய பேரை சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நமக்கு மரியாதை கிடைக்காது, இறந்து போன தலைவர்களா இருந்தால் கூட. நீங்க ஒரு காலகட்டத்துல நம்ம காந்தி, காமராஜ் இவங்களெல்லாம் சொன்னோம்னா அவங்க எல்லாம் நம்ம நாட்டுக்காக உழைத்த நல்ல தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சு. இன்னும் நீங்க காந்தியை சொல்லுங்க, அவரை செட்டியாருன்றாங்க, காமராஜை சொல்லுங்க, அவரை நாடாருன்றாங்க, பசுமொன் ஐயாவை சொல்லுங்க, அவரை தேவருன்றாங்க. ஒவ்வொரு ஆளையுமே ஒவ்வொரு ஜாதி பேர்ல தான் இப்ப அடையாளப்படுத்துறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த கலாச்சாரத்தை கொண்டு யார் திணிக்கிறான்னா, நான் முதல்ல சொன்னது மாதிரி அரசியல் சார்ந்த நகர்வுகள் தான். இப்போ இந்த இளைஞர்கள் மத்தியில இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது நம்ம ஒத்துக்கணும். ஏன் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னா, சமூக வலைதளங்கள் கொஞ்சம் பிராட் மைண்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கு. அதனால இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பையன் நம்ம நாட்டில் உள்ள பெண்களை, அதாவது தமிழகத்தில் உள்ள பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடிய விடயமும் அதுபோல பல சம்பவங்கள் இப்போ அரங்கேறிட்டு இருக்கு.
பெரும்பாலான இப்ப காதல் திருமணங்கள் நிறைய ஆறிட்டு இருக்கு. இதுல வந்து ஜாதி மதம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் காணக்கூடிய களங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட சைடு, அதாவது நம்ம தமிழகத்தின் வடப்பகுதி, அதுபோல தமிழகத்தின் தென் பகுதி, இந்த இடங்கள்ல தான் இந்த வீரியம் வந்து ரொம்ப இருக்கு, இந்த ஜாதியின் வீரியம். ஏன்னா மக்களை வந்து இந்த ஜாதியை சொல்லியே நடத்திட்டே இருக்காங்க. அது மதம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி அவங்க ஜாதியை மையப்படுத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஊர்ல 2 கோயில் இருக்கும். ஒரு கோயில் வந்து பட்டியலின மக்கள் போறக்கா வச்சிருப்பாங்க, இன்னொரு கோயில் வந்து இன்னொரு ஜாதியை சார்ந்தவங்க போறக்கா வச்சிருப்பாங்க. இது வந்து பரவலாகவே நம்ம அந்த தென் மாவட்டங்கள்ல போச்சமே இருக்கு. இதற்கான மாற்றங்களை உருவாக்கணும்னு சொல்லி தான் கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து சமத்துவபுரம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆனா அது வெற்றி பெற்றுச்சா வெற்றி பெறலையாங்கிறது நமக்கு தெரியாது. அவர் கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொண்டு வந்தார். ஆனா அது வெற்றி பெற்றுச்சா வெற்றி பெறலையான்னு நமக்கு தெரியல. தற்பொழுது உள்ள சூழல்ல அரசு சார்ந்தவங்க வந்து முதல்ல எடுக்க வேண்டிய முடிவு, தங்களுடைய கட்சியிலேயாவது இந்த ஜாதியை மையப்படுத்திய களங்களை அவங்க புறந்தள்ளணும். அதுபோல பள்ளிக்கூடங்கள்ல சேர்க்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நீ என்ன ஜாதி, என்ன இது மதம், இது எல்லாமே கேட்கறது ஒட்டுமொத்தமா அது மாற்றம் செய்யப்பட வேண்டும். கமலஹாசன் வந்து தன்னுடைய மகளை பள்ளியில் சேர்க்கும் பொழுது அவ எந்த ஜாதின்னு குறிப்பிட மாட்டேன்னு சொல்லி அது அப்ப பரபரப்பா பேசப்பட்ட செய்திகள்லாம் இருக்கு. அப்படி ஒரு மனநிலை வந்து பெரும்பாலான மக்கள் மத்தியில எழும்புக்கான ஒரு களத்தை உருவாக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இதே மாதிரி ஆவண கொலைகள் நடக்க சமயம் நம்ம இப்படி கூடி பேசுறோம், நம்ம கொந்தளிக்கிறோம், நம்ம பல விஷயங்களை பத்தி ஆவேசமா பேசுறோம். இந்த செய்தி வந்து ஒரு நாள் செய்தி. நாளைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்து வேறொரு செய்தி முதன்மையான களத்தை எடுக்கும். இதை அப்படி ஒட்டுமொத்தமா மறந்துடுவோம். அப்ப இந்த ஆவண கொலைங்கிறது வந்து அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கும். இங்க பொறுத்த மட்டும் அரசு 2 நடவடிக்கைகளை தெளிவா எடுக்கணும். ஒண்ணு வந்து அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அவர் இப்ப குற்றம் சுமத்தப்பட்டிருக்காரு. அவர் மீது 4 வழக்குகள் பதிவாயிருக்கு. அவரை உடனடியாக அந்த பதவியிலிருந்து ஒட்டுமொத்தமா இனிமேல் உனக்கு அரசாங்க பதவி இல்லை, டிஸ்மிஸ். ஆமா, அரசாங்கம் இதை நீங்க செய்யும் பொழுது இதுக்கு பின்னால இனி எவனோ அரசு பதவியில இருக்கக்கூடியவன் இது போன்ற விஷயங்களை செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பான். அதே மாதிரி அந்த சமூகம் சார்ந்த இப்போ ஒரு ஊர்கள் இருக்கும், இப்போ அவங்க வாழக்கூடிய ஊர்ல அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் கூடி பேசணும். பேசி இவன் இப்படி தப்பு பண்ணிட்டான், இவன் நம்ம ஊருக்குள்ளே வேண்டாம்பா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கான களங்களை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லை என்றால் முன்பு ஒரு திவ்யா, இன்னைக்கு இப்போ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் வெளியே வரல, அந்த பையன் தான் தெரியுது கவின்னுட்டு. அந்த பையனை பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்கிறான். ஒரு காதலிச்ச குற்றத்திற்காகவா ஒரு பையனை கொல்லுவீங்க? ரொம்ப ஒரு அதாவது அதை சொல்லும் பொழுதே நமக்கால அதை தாங்க முடியல. அப்ப அந்த தாய் தந்தை எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளை அவங்க வளர்த்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கணம் மற்றவங்க சிந்திக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.